தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய சூப்பர் சீனியர் அப்படின்னா கண்டிப்பா திரு செங்கோட்டையன் அவர்களை சொல்லாங்க. அவர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களா இப்ப உலகத்துக்கு ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வச்சிருக்கவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பல முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரோட ஹிஸ்டரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க. அதாவது 1972 எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கூட இருக்காரு. 1975ஆம் ஆண்டு கோவையில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறாங்க எம்ஜிஆர் அவர்கள். அதை வெற்றிகரமா நடத்தி காட்டியவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரினுடைய ஒரு பிரியமான ஒரு நிர்வாகிகளை இவரும் ஒருத்தரா மாறுறாரு. அதன் பிறகு 1977 அந்த வரலாறு நம்ம மறக்க முடியாது. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக வைத்து அதிமுக ஆட்சியை பிடிக்குது. அந்த கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா முதன்முறையா சட்டமன்றத்துக்குள்ள போகிறாரு. அதன் பிறகு எல்லா தேர்தலுமே வெற்றி 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 தான். 1996 தேர்தலை தவிர அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தல்களுமே வந்து வெற்றி பெறாரு. எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டா பிளவுபடுது. ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவருடைய மனைவி ஜானகி தலைமையில ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில ஒரு அணியும் வந்து பிரியுது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஜெயலலிதாக்காக ஆதரவு கொடுத்தவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள். 1989 நடந்த தேர்தலில் சேவல் சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி பெறார். அந்த சேவல் சின்னம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு அந்த சின்னம். ஸோ அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருக்காரு. எப்படி வந்து எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக செங்கோட்டையன் இருந்தாரோ அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸாக, அதாவது வந்து ஓபிஎஸ் வந்து முதல்வர் ஆக்கினாலும் கூட சில ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு மூத்த நிர்வாகியா வந்து செங்கோட்டையனை அதிமுகல பார்த்துருக்காங்க. 1991 96ஆம் ஆண்டு அந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்காரு. பல்வேறு சிறப்பான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 2011-16 அந்த டேர்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. கடந்தது அதாவது 2016 2021 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராகவும் திரு செங்கோட்டையன் அவர்கள் செயலாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய ஒரு நிரந்தர எம்எல்ஏ அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு, அதாவது அவர் எந்த கட்சியில் இல்லைனாலும் பரவாயில்ல, சுயேட்சை நின்னா கூட அந்த தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு செல்வாக்கை உருவாக்கி வச்சிருக்காருங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள் வருது. யார் வந்து அடுத்த முதல்வர் அப்படின்ற இதுல வந்து எல்லாருமே வந்து திரு சசிகலா அவர்களை தான் சொன்னாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத விதமா ஒரு கேஸ்ல வந்து உள்ள போறாங்க. அப்ப அடுத்து யாருப்பா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா முதல் ஆப்ஷனா இருந்தது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள். நிறைய பேருக்கு வந்து தெரியாது, கூவத்தூர்ல வந்து எம்எல்ஏஸ் தான் வந்து அடைச்சி வச்சாங்க அப்படின்ற சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அன்னைக்கு வந்து முதல் ஆப்ஷனா இருந்தது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓபிஎஸ்ஸை விட கட்சியில வந்து ரொம்ப சீனியரான ஒரு பர்சன் தான் செங்கோட்டையன் அவர்கள். அதன் பிறகு வந்து அதிமுகவோட டிராவல் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமியோட டிராவல் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுது. செங்கோட்டையன் தரப்புல இருந்து சொல்லப்பட விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணைந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கக்கூடியதா செங்கோட்டையன். ஓபிஎஸ், டிடிவி, திரு சசிகலா இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சாதான் வந்து நம்ம பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி கிட்ட சொல்றாரு. பட் எடப்பாடி வந்து தன்னுடைய பதவி தான் முக்கியம் அப்படின்ற காரணத்தால கட்சி நலன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, எனக்கு என்னோட பதவியை காப்பாற்றணும், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா என்னோட பதவிக்கு அது வந்து ஒரு அழுத்தமா இருக்கலாம், ஓபிஎஸ்க்கு நடந்த நிலைமை எனக்கும் வந்து வரலாம் அப்படின்ற வந்து ஒரு பயத்துல செங்கோட்டையனுடைய அந்த ஒரு கோரிக்கையை நிராகரிக்கிறாரு. ரொம்ப நாளா வந்து கட்சியில ரொம்ப அமைதியாவே இருக்காரு செங்கோட்டையன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அந்த பொறுமையை கடைப்பிடிக்க முடியல. ப்ரெஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்படுற அப்படின்னு வந்து சொல்றாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில இருந்து ஓரங்கட்டப்படுறாரு. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர் குரு பூஜை அன்னைக்கு வந்து டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து மீட் பண்றாங்க. செங்கோட்டையனும் வந்து அதுல இருக்காரு. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியிலேருந்து அடிப்படை பதவியிலேருந்து நீக்கிறாரு. இது அதிமுக ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியை விட ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அப்படின்னா கண்டிப்பா செங்கோட்டையன் சொல்ல. அவரை விட திறமையும் சரி அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி அதிகமா இருக்கக்கூடியவர் தான் திரு செங்கோட்டையன். அப்படிப்பட்டவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறாரு. இது கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து தொண்டர்கள் மத்தியிலே
ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு. இந்த நிலையில தான் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தலைமையில் 27ஆம் தேதி செங்கோட்டையன் டிவிகேல இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருக்குங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த தேர்தலில் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதிமுக வந்து ஒரு பலவீனமான கட்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களுடைய பார்வையில பார்க்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில பிஜேபியோட ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா ஆல்ரெடி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சீனியர் லீடர்ஸ் வந்து வேற கட்சிக்கு போறது அப்படின்றது வந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமையை வந்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் போனாரு அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாதிரியான அந்த இடங்கள்ல, குறிப்பா ஈரோடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க எப்படி வந்து திமுகவோட போட்டி போட போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த செய்தி உண்மை அப்படின்னா வந்து கண்டிப்பா இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். நீங்க இந்த ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு இணைஞ்சது அதிமுகவுக்கு பாதிப்பா இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.